தென்னகத்தினுடைய பட்டிமன்ற நாவலர் நாவுக்கரசர் எங்கு சென்றாலும் சிறப்பை பெற்று கொண்டிருக்கின்ற பட்டிமன்ற நாவலர் தமிழ்ச்செல்வர் பைந்தமிழ் புலவர் திருவாளர் பாமணி அவர்கள் தலைமையிலான நகைச்சுவை இன்னிசை பட்டிமன்றம் இதோ ஆரம்பமாக இருக்கின்றது. மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா அல்லது திருமணத்திற்கு பின்பா என்ற தலைப்பிலே அறிஞர் பெருமக்கள் வாதிட இதோ வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களோடு நீங்கள் விரும்புகின்ற அத்துணை புதிய பழைய திரைப்பட பாடல்களையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். சிறப்பாக பாடுவதற்காக முத்துநகரிலிருந்து வருகை தந்து சிறப்பித்து வருகின்ற அன்பு சகோதரி ரேவதி அவர்கள். உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. சுந்தர விநாயகர் கோவில் கொண்ட இடம் புதியம்புத்தூரிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான பின் தாயுமான திருநகரம். சச்சுதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான பின் தாயுமான திருநகரம். அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன். அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன். எங்கள் ஆனை முகம் கொண்ட ஆதிநாத நாம் இறைவன். அந்த உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. ஆடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும். உன்னை நாடுதலும் அருள் நன்னுதலும் நினைவாகும். பாடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும். உன்னை நாடுதலும் அருள் நன்னுதலும் நினைவாகும். கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணும். கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணும். வினை ஓடுதலும் பகை ஒடுங்குதலும் இனி திண்ணம். அந்த உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. சுந்தர விநாயகர் கோவில் கொண்ட இடம் புதியம்புத்தூரிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. பொய்கையில் நீராடி துணை தந்தருள் முருகனிடம் இரு கரம் நீட்டி வரம் கேட்டே. இரு கரம் நீட்டி வரம் கேட்டே. அந்த மன்னவன் இன்னருள் மலர் தந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் முருகனிடம்.
மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா அலமேல மணிமகுட என் தாய் தந்த பூங்கரகம் நிலையாக நிலக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உன்னை நிலைக்குமடி வேண்டும் வரம் தா காளியம்மா ஆவல் நீதா காளியம்மா செல்வியம்மா வடக்குவா செல்வியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மண்ணுக்குள் நீ நல்ல நீரம்மா காத்தும் கடலோ நீயம்மா வானத்த பொன்னின்னு பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா இந்த மனம் முழுதும் நீதானே வந்த வழி துணையும் நீதானே நித்தம் திருவடியை தொழுதோமே இங்கு மனமுருக அழுதோமே வீரேஸ்வரி காமேஸ்வரி வேறாரு நீதானே காப்பு சுந்தரியம்மா திரிபுர சுந்தரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா வானெல்லாம் வாழ்த்துத்தான் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும் நீ எங்கள் தாய் என்று காணட்டும் நெடலோ நெசமா மாறட்டும் சக்தி முழுதும் தந்து காப்பாயே முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே பக்தி மனம் விரும்பும் என் தாயே நித்தம் பரிதவிக்கும் முன் சேயே சாட்சி சொல்லும் தாயே துணை தீயெல்லாம் பூவாக மாறட்டும் மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா செல்வியம்மா வடக்குவ செல்வியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா தலைமேல மணிமகுடோ என் தாயை தந்த பூங்கரகோ நிலையாக நிலைக்க வைக்கும் நினைச்சதெல்லாம் பலிக்க வைக்கும் உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா காவல் நீதான் காளியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா கருமாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் பையனை நீ காணலாம் சபரியில் பையனை நீ காணலாம் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் பையனை நீ காணலாம் சபரியில் பையனை நீ காணலாம்
ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அவனை நாடு அவன் புகழ் பாடு பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன் இருக்குது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பூஜைகள் போடு தூய அன்போடு புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பார் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பார் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சக்கரையில் பொங்கலிடம் மகிழ்ந்திடுவாளாம் மாவிளக்கேற்றி வணங்கிடவே வரம் தருவாளாம் கேட்டிடுவாளாம் நம் முன்னின்று நல்லருளை தந்திடுவாளாம் முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம் சித்திரப்பு மாலையிலே தோரணமாம் சித்திரப்பு மாலையிலே தோரணமாம் அவள் சிங்கார தேரில் வர ஊர்வலமா முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம். அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ வடக்குவா செல்வி அம்மன், அருள்மிகு ஸ்ரீ ஊர்காவலன் சுவாமி, அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி, அருள்மிகு ஸ்ரீ தொடலைமாட சுவாமி திருக்கோயில் சார்ந்த நிர்வாகஸ்தர்கள் அனைவருக்கும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், இளைஞர்கள், அன்பு குழந்தைகள் அத்தனை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக இருகரங்குப்பிய நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்கோயில் நிர்வாகத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஐயா க ரமேஷ் தேவர் அவர்களுக்கும், செயலாளர் மு மாரியப்பன் ஓதுவார் அவர்களுக்கும், பொருளாளர் பழனி ஆச்சாரி அவர்களுக்கும், துணைத் தலைவர் இ மாரியப்பன் ஆச்சாரி அவர்களுக்கும், துணைச் செயலாளர் ஆ ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவர்களுக்கும், துணை பொருளாளர் மா சேர்வைக்காரன் தேவர் மதி அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள்
மு சண்முக சுந்தரமாச்சாரி அவர்களுக்கும் ரா மாரிமுத்து யோகேஸ்வரர் அவர்களுக்கும் கருப்பசாமி கோனார் அவர்களுக்கும் சதீஷ் சரவணன் தேவர் அவர்களுக்கும் மாரியப்பன் ஓதுவார் அவர்களுக்கும் வள்ளிநாயகம் பிள்ளை அவர்களுக்கும், எங்கள் அப்பா பேர் வள்ளிநாயகன் தான், வள்ளி அவர்களுக்கும் மாரியப்பன் ஆச்சாரி அவர்களுக்கும் கோயில் அர்ச்சகர் திரு சண்முக ஓதுவார் அவர்களுக்கும் ஒளி அமைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ரேணுகா சவுண்ட் சர்வீஸ் மற்றும் பந்தல் அலங்காரம் நியூ பாண்டியன் மற்றும் வானவேடிக்கை வெங்கடேஸ்வரா பயர்சன் பொன்னுசாமி ஏர்வாடி சேர்ந்தவர்கள் திரு ஐயா நடராஜன் ஆச்சாரி அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நல்ல ஒரு தலைப்பு, நிறைவான மகிழ்ச்சி. திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா, அதாவது கல்யாணத்திற்கு முன்னாடியா கல்யாணத்திற்கு பின்னாடியான்றது. ஞானம் தழைத்து உன் சொரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தினில் போய் நடுவினில் இருந்து வந்த அடிமையும் பூண்டு அவர் நவிற்றும் உபதேசம் உட்கொண்டு ஈனம் தனை தள்ளி எனது நான் எனும் மானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இறுகப் புதைத்து இருளற விளக்கேற்றியே ஆனந்தமான விழி அன்னமே உன்னை என் அகத்தாமரை போதிலே வைத்தே வேரை கவலையற்று மேலுற்ற பரவசமாகி அழியாததோர் ஆனந்த வாரதியில் ஆழ்கின்றதென்று கான் ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாவி அபிராமியே என்று அம்பிராமியனுடைய பாத கமலங்களை வணங்கி ஒரு நல்ல ஒரு அருமையான புதியம்புத்தூர் என்கிற ஊருக்கு எங்களை வரவழைத்ததனுடைய அருள் எது தெரியுமா பெரியோர்களே? இந்த அம்பாளுடைய அருட்சக்தி இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் எங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள் என்பதில் என் மிகுந்த நம்பிக்கையுடையவன் நான். ஏன்னா பல ஆண்டுகளாக ஐயாவுடைய மாமா நடராஜன் ஆச்சாரி அவர்களிடம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஒரு வாய்ப்பு புதியம்புத்தூரில் வாங்கி கொடுங்க எங்கள் குழுவுக்குன்னு. ஆனால் அம்பாளுடைய அனுகிரகம் இன்று எங்களுக்கு வாய்த்திருக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. அதில் உங்களை எல்லாம் நாங்கள் ரமேஷ் தேவர் அவர்கள் அது முதல்ல சொன்னேன். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல அருமையான ஊர், அருமையான வரும்போதே நம்ம மூர்த்தி அவர்கள் காரில் வரும்போதே சொல்லிட்டு வந்தார், இங்கே தான் ஏற்றுமதி ஆடைகளுடைய ஏற்றுமதி கூடிய விஷயங்கள்லாம் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதோட ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டது என்ன தெரியுமா? இந்த ஊரில் பெண்கள் கழுத்து நிறைய நகைகள் போட்டுக்கொண்டு தைரியமாக இரவில் உலா வரலாம் அப்படிங்கிறது தான். அந்த அளவிற்கு மக்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறார்கள் என்பதை எனக்கு நடராஜன் ஆச்சாரி ஐயா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார். அந்த மாதிரி மக்களை பார்ப்பதே அபூர்வமான விஷயம். அதெல்லாம் எப்போ வரும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும்னு இவங்க பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு ஊருக்கு நாங்கள் பட்டிமன்றத்தை போயிருந்தோம். இது நல்ல கல்தரை ஒரு சொன்ன மாதிரி நல்லா அருமையாக சிமெண்ட் போட்டிருந்தாங்க. மழை பெஞ்சது, 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு நிகழ்ச்சி கொடுத்துட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டோம். எல்லாம் ஆடியோக்காரெலாம் இருக்காங்க. மேடை ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி காலியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இல்லை, அங்கே ரொம்ப காலியாக இருந்தது. என்னடா பண்ண மேடை இல்லை அப்படின்ட்டு நிர்வாகஸ்தரை கூப்பிட்டு, ஐயா பட்டிமன்றம் இங்கே தானே? ஆமாம் இங்கே தான், இன்றைக்கி தானே? ஆமாம் இன்றைக்கி தான். மேடையே போடலையே. மேடை என்ன, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரா. சைடில் ஒரு டிராக்டர் இருந்தது, டிராக்டரை கொண்டாந்து அப்போ நடுவில் நிப்பாட்டிட்டு சேரை போட்டார். எல்லாரும் பெண்கள் ஆண்கள் எல்லாம் உட்காந்துட்டாங்க. நாங்கள்லாம் மேடையில் ஏறியாச்சு. இந்த டிராக்டர் சகதியில் நகர்ந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்கான், டயருக்கு அடியில் 2 அடகளில் வச்சுட்டு நிர்வாகஸ்தர் போயிட்டார். அங்கேருந்து ஒரு கிழவி வந்தான். உட்கார்றதுக்கு இடம் இல்லை அவளுக்கு. எல்லா சேர்லையும் ஆட்கள் உட்காந்துருக்காங்க. நேராக வந்தா, டிராக்டர் கீழே 2 அடகள் இருந்தது இல்லை, அப்படியே தூக்கிட்டு போயிட்டான். அவள் அப்படி தூக்கிட்டு போனால் டிராக்டர் எப்படி நவுறுது. யார்? இல்லை அந்த அடகளில் தூக்கிட்டு போனதுனால தான் அப்படி போகுது. டிராக்டர் போயிட்டுருக்கு. இந்த அக்கா என்ன 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 அப்புறம் அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி நிறைய வேடிக்கைகள்லாம் நடக்கணும். எங்கள் பட்டிமன்றத்தில் பல்வேறு அனுபவங்கள் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் கல்யாணத்திலேயே பல்வேறு சம்பவங்கள் நடக்கும் ஆம்பளைகளுக்கெல்லாம். ஆனால் ஆண்கள் நம்ம அதெல்லாம் உணர்றது கிடையாது. எனக்கு கல்யாணம் நடந்த சம்பவத்தை ஒரு 2-3 செய்தியை சொல்லிட்டு உங்களை நான் பேச விடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களை அறிமுகப்படுத்தணும்ல. அருமையான பேச்சாளர்கள். திருமணத்திற்கு முன்பு தான், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஐயா நிறைவான மகிழ்ச்சி அப்படின்னு பேசுறதுக்காக கல்யாணம் பண்ணி பிள்ளையெல்லாம் பெற்றிருக்கிற நம்முடைய சொல்லரசு மூர்த்தி அவர்கள் நல்ல கரவொலி கொடுக்க. வக்கீல், வழக்கறிஞர், பல்வேறு இலக்கிய மேடைகளில் அற்புதமாக பேசக்கூடியவர், ஆவேசமாக பேசக்கூடியவர், அருமையாக பாடக்கூடியவர், அற்புதமான பேச்சாளர். அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன சந்தோஷம் வாழ்க்கையில் இருந்ததுன்னு நமக்கு சொல்ல வந்திருக்கிறாரு. கல்யாணத்துக்கு பிறகு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல வந்திருக்காரு சொல்லரசு மூர்த்தி அவர்கள். பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். அருமையான பேச்சாளர். அவனை அப்புறம் கடைசியில் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த பக்கம் கல்யாணத்திற்கு பின்பு தான் உண்மையான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சின்னு பேசுவதற்காக
சகோதரி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இப்போ ரஜினிகாந்த் நடித்த படம் ஜெயிலர் வருதில்ல, இவர் வீட்டுக்காரர் ஜெயிலர் தான். கரெக்டாம்மா? ஜெயிலராக இருக்காங்க, வார்டனாக இருக்காங்க ஜெயிலில். அருமையான பேச்சாளர் நம்முடைய கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு நல்ல கவிதையில் எழுதுவாங்க, அருமையாக பாடுவாங்க மட்டும் இல்லை, பேசுவாங்க மட்டும் இல்லை, நாட்டுப்புற பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமாக பாடக்கூடியவர்கள். நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடிய கோமதி கிருஷ்ணமூர்த்தி திருமணத்திற்கு பின்பு தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அவங்க கூட வந்திருக்கிற ஆடலரசி ரேவதி அவர்கள் எந்திரிச்சு நின்று, ஐயா என்னது தேர்தலில் நிற்கிற மாதிரியே இருக்குது. வணக்கம். ஆமாம், நல்ல ஆடலர், அருமையாக பாடுவாங்க, ஆடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஹைலைட் ஒன்று உண்டு. இந்த இழந்த பழம் அந்த பாடலை இவங்க நிச்சயமாக பாடுவாங்க. ரொம்ப அற்புதமாக அந்த பாடலை பாடக்கூடியவர் நம்முடைய ரேவதி அவர்கள். அதை விட கல்யாணத்துக்கு பின்பு தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அதை விட இப்போது சமீபத்தில் தாதா 2023 ஏமா சொல்லிட்டோம்மா, தாதா 2023ன்னு ஒரு குறும்படம் எடுத்து முடித்தாச்சு, ஷூட்டிங் முடித்தாச்சு. அப்போ இவங்க என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க, சார் புதியம்புத்தூர் மேடையில் அந்த குறும்படத்தில் நான் நடித்ததை நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னாங்க. மூர்த்திட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், நான் சொல்லிடுறேன்னு. கதை என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி சொல்லு, அது ஒரு பேய் படம் சார் அப்படின்னு. அப்போ பேயை தானே பேய் படம் நடிக்கிறது கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்மா. குறும்படம் தாதா 2023 கூடிய விரைவில் தொலைக்காட்சி அது இதிலெல்லாம் வரும். எதுலமா வருது? யூடியூப்பில், தொலைக்காட்சியில் யூடியூப்பில் வருது. அனுப்பிச்சிடுறேன். அந்த கடைசியாக மாஸ் மதன் எந்திரிப்பா, நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற நயன்தாரா நடித்த படத்தில் இவனுக்கு ஒரே ஒரு கோபம் என்னென்னா, நயன்தாரா கூட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர் தான் அந்த படம் டைரக்ட் பண்ணார். அவர்கிட்ட போய் கெஞ்சிருக்கான், சார் அந்த அக்கா கூட ஒரே ஒரு சீன், நயன்தாரா அக்கா கூட ஒரே ஒரு சீன் கேட்டிருக்கான். தரண்டான்னு கடைசி வரைக்கும் எடுத்து 4 சீன் இவரை வச்சு எடுத்திருக்காரு. ஒரு ஜோடியும் இவருக்கு உண்டு அந்த படத்தில். கடைசியில் ஃபுட்டேஜ் அதிகம் அப்படின்ட்டு, சினிமாவில் ஃபுட்டேஜ்னால் ரீல் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுன்ட்டு ஒரு 2 சீனை இவர் கட் பண்ணிட்டாங்க. 2 சீன் அந்த படத்தில் வருவார். மறக்காமல் மூக்குத்தி அம்மன் நயன்தாரா நடித்த படம் வாரம் போடுவான் டிவியில், பாருங்கள், நல்ல கவனிங்க. இவாள் ஒரு ஜோடியோடு உட்காந்துக்கிட்டு டைரக்டர்கிட்ட பேச்சு வாங்குகிற சீன் நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ சூர்யா படத்தில் கூட நடிச்சிருக்காரு. படத்தினுடைய பேரை வெளியே சொல்லக்கூடாது, ஏன்னா அவனுக்கு சிக்கலாயிரும். அதனால் அந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. அதுவும் கூடிய விரைவில் வரக்கூடிய படத்துலையும் நடிக்கிறாரு. அருமையான பேச்சாளர், அருமையாக வயிறு ஒழுங்கு சிரிக்க வைக்கக்கூடிய அருமையான பேச்சாளர். அதேபோல் எங்கள் இசைக்குழு தியாகராஜன் அவர்கள், அருமையான டிஎம்எஸ், சீர்காழி, பிபி சீனிவாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்லா குரல்லையும் பாடக்கூடிய தியாகராஜ பாகவதர், எல்லா குரல்லையும் பாடக்கூடிய அற்புதமான பாடகர் நம்முடைய தியாகராஜன் அவர்கள். அவர்களுடைய சிந்து அவர்கள் அருமையாக வந்திருக்காங்க. கொஞ்சம் நல்ல சுசிலா ஜானகி குரலில் பாடக்கூடிய அற்புதமான பாடகி. அதேபோல் நம்முடைய காஜா அவர்கள் அருமையான கீபோர்டு பேடு இசைக்கக்கூடிய இது. எங்களுக்கெல்லாம் இந்த படப்பதிவு செய்து ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் அனுப்ப இருக்கக்கூடிய நயினார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கேமராமேன், அருமையான ஆடியோ, அருமையான மக்கள், அருமையான சகோதரிகள், அருமையான குழந்தைகள். பரமசிவன் தன்னுடைய மனைவியான பார்வதியை இடப்பக்கத்தில் இடம் கொடுத்து வச்சிருக்கிறார் கடவுள். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு நம்ம போய் சாமி கும்பிட்றோம் சிவபெருமானை. ஏன்னா இந்த முகத்தோட பார்க்க விடாமல் இயற்கை நமக்கு ஒரு 2 வருஷம் கொடுமைப்படுத்தி பார்த்தீங்களா. கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் ஒருத்தர் பார்க்க முடியாது, ஒருத்தர் பேசக்கூடாது, ஒருத்தர் கை கொடுக்கக்கூடாது, கை அப்படியே கும்பிட்டுக்கணும். இதில் ஆம்பளைகளுக்கு அதில் என்ன சிக்கல் வந்ததுன்னா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஆம்பளைகளுக்கெல்லாம் வேலை வீட்டில் வச்சே பார்த்துக்கிடுங்க, இல்லாட்டா வரவே வேண்டான்ட்டான். நானும் வேலையாக இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். 10 நாள் தான் பொறுமையாக இருந்தேன். என் வீட்டுக்காரியெல்லாம் 11ஆவது நாள், ஏங்க வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, இந்த 4 பாத்திரம் இருக்காது கழுவி விடுங்களேன் அப்படின்னா. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வேறு வேலையா? கொரோனா வந்தது ஆம்பளைங்க பாட்டு ரொம்ப சிக்கலாகிட்டு. எல்லா வேலையும் வீட்டில் காய்கறி நறுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் ஆம்பளைங்க தான் பார்க்க ஆரம்பித்தான்னு வைங்களேன். பரமசிவன் தன்னுடைய மனைவி பார்வதியை இடப்பக்கத்தில் இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற பிரம்மா தன்னுடைய மனைவியான சரஸ்வதியை நாக்கில் இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். திருமால் தன்னுடைய மனைவியான திருமகளை வலப்பக்கத்தில் இடம் கொடுத்து வச்சிருக்கிறார். நம்மளை மாதிரி கல்யாணம் ஆன ஆண்கள்லாம் அவங்கவுங்க பொண்டாட்டியாக அவங்கவுங்க இதயத்தில் இடம் கொடுத்து வச்சுருக்கிறோம். அதனால தான் நிறைய ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஆண்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, பொண்டாட்டியை இதயத்தில் இடம் கொடுத்து வச்சுருக்கிறதுனால தான். என் வீட்டுக்காரி மங்களேஸ்வரின்னு அருமையான பேர், மறந்துடாதீங்க.
ஏதாவது மாதிரி நிகழ்ச்சி முடிச்சுட்டு 2 மணி 3 மணிக்கு வீட்டுக்குள்ளே போனோம்னு வைங்க, கதவே திறக்க மாட்டான். 11:30 வரைக்கும் சீரியல் தான். அதுவும் சீரியல் தயவுசெய்து பெண்களுக்கெல்லாம் சொல்கிறேன், சகோதரிகளுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தாலும் தெளிவாக இருப்பீங்க, அது வேறு விஷயம். அவன் எப்படி தான் கதை எழுதுறான்னு தெரியலையா. என் வாழ்க்கைன்னா எனக்கு ஒரு கதை தானே இருக்கும். பாமணி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு கதை தான் ஆயுஸ் ஃபுல்லாக. பாரதி கண்ணம்மா பார்ட் 1, பாரதி கண்ணம்மா பார்ட் 2 அப்படி போயிட்டுருக்கு. பாக்கியலட்சுமின்னு ஒரு சீரியல் வருது, எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாக்கியலட்சுமி அதில் கோபின்னு ஒருத்தன் வரான்ல, எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வீட்டுக்காரி ரிமோட் என்னமோ குடும்ப சொத்தையே கொடுத்தா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா, தரவே மாட்டேங்கிறா ரிமோட்டை. கொத்துசாமி மாதிரி இங்கே வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், தரவே மாட்டான். இந்த பாக்கியலட்சுமியில் கோபின்னு கேரக்டர் வரும்போது கோபியை பார்ப்பா, என்ன பார்ப்பானே, கோபிக்கு 2 பொண்டாட்டி, நமக்கு முடியுமா? நமக்குன்னா எனக்கு உடனே நீங்கள் கோபப்பட்டுறாதீங்க. ஒன்றை வச்சுக்கிட்டே சமாளிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கல்யாணத்துக்கு பின்னாடி 2 வச்சுக்கிட்டு அவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். இப்படி வாழ்க்கையில் நிறைய இருக்குன்னு வைங்களேன். ஒரு நாள் பர்த்டே வந்தது வீட்டுக்காரிக்கு. ஏங்க 10 நாளில் பிறந்தநாள், இது பிறந்தநாள் வருது, ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னா சரி எப்பவும் கேட்க மாட்டா, திடீர்னு கேட்டுட்டாலேட்டு சரிம்மா 10 நாள் இருக்குல்ல பார்ப்போன்ட்டேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்காரி மாடியில் போயிட்டு துணி காய போட போயிருக்கா. பிறந்த நாள்னு சொன்னாலே என்ன பரிசு கொடுக்கலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு அப்படி பீரோ திறந்தேன்னாச்சு, 400 புடவை பொத்துன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிச்சு. புடவை அவள் விட மாட்டா, அது வேறு விஷயம். ஆஹா, டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது, பிறந்த நாள் வருதுங்கிறா, 400 புடவை வச்சுருக்கா, இதில் எந்த புடவை நம்ம எடுத்து கொடுத்தாலும் அவளுக்கு தெரிய போகிறதுல கண்ணை மூணு கையை உள்ள விட்டு ஒரு புடவை எடுத்து ஜங்ஷனில் போனால் நம்ம ஃப்ரெண்டு துணி கடை வச்சிருக்கிறார், அவர்கிட்ட போயினே இதை புதுசாக பேக் பண்ணி கொடுங்கன்னா அவர் புதுசாக பழைய ரேட்டு 490 ரூபாய் கழிச்சார், 4990 புது ரேட்டை ஓட்டினார், சேலை கண்ணாடி கவர் போட்டார், அட்டைப்பட்டியில் வச்சார், கையில் கொடுத்துட்டார். நேராக வீட்டுக்கு வந்தால் 10வது நாள் பிறந்த நாளைக்கு குளிச்சு முடிச்சுட்டு ஏங்க திருநார் பூசி விடுங்கன்னா, நேராக வாழ்க வளமுடன் அப்படின்னு திருநார் பூசிட்டு இந்தம்மா கிஃப்ட் கட்டி அப்படின்னு கையில் கொடுத்தா சந்தோஷம். ஆனால் சந்தோஷப்பட்டுட்டு 2 வார்த்தை சொன்னான்னாச்சு, அதுதான் எனக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. அட்டைப்பட்டியை திறந்தா, ஏங்க இந்த மாதிரி கலரே என்கிட்ட இல்லைங்கன்ட்டா. முதவி 400 கலர் இருக்குது, 400 புடவை வச்சுருக்கா, மொத்தமே வானவில்லை 7 கலர் தான், இந்த மாதிரி கலரே இல்லைன்ட்டா. ஆஹா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 2வது ஒரு வார்த்தை சொன்னான், ஏங்க 7 ஜென்மத்துக்கு நீங்கள் தாங்க எனக்கு வீட்டுக்காரராக வரணும்னா. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், கடவுளே இதுவே எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கட்டும், இதுக்கு மேலே எனக்கு ஜென்மமே வேண்டான்ட்டு முடிச்சிட்டேன். என்ன அப்படி இருக்குது வாழ்க்கையில். கல்யாணத்துக்கு பிறகு நிறைய இம்சைகள் இருக்குது. சாப்பாடு சரியாக இருக்கா, ஒரு நாள் சப்பாத்தி போட்டு விட்டா சாப்பிடுங்க அப்படின்னா, சப்பாத்தி தட்டில் வச்சா பிக்கிறேன், சப்பாத்தி ஒரு பக்கம் போகுது, தட்டு ஒரு பக்கம் போகுது, சப்பாத்தி ஒரு பக்கம் தட்டு ஒரு பக்கம். அவள் சமையல் ரூமில் அங்கே இருந்துக்கிட்டு கெக்கப்பன்னு சிரிச்சிக்கிட்டு இருந்தா. டே வந்தோன்னு பிச்சு விடுவோம் பிச்சு அப்படின்னு. நான் போட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, இவாள் வந்து என்ன பிக்க போகிறாளா அப்படின்ட்டா. வாழ்க்கை அப்படி ஆகிட்டு நம்ம குடும்ப கதைன்னு வைங்களேன். அப்படியெல்லாம் கல்யாணத்தில் என்னெல்லாம் நடக்குன்றிய. என் கல்யாணத்தில் நடந்த 2-3 சம்பவத்தை சொல்லிட்டு உங்களை பேச விட்றேன். கல்யாணத்தில் நடந்தது என்னாச்சு, ஆம்பளைங்கெல்லாம் கல்யாணம் ஆகாத இளைஞர்கள்லாம் இருந்தீங்கன்னா கவனிச்சுக்கிடுங்க. கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்தில் வாழை மரம் கட்டிட்டுல கோயில் அது மாதிரி வாழை மரம் கட்டியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றா வரப்போகிறவ இப்படி தான் நாராக உரிக்க போகிறான்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. கல்யாணத்துக்கு உள்ள ஐயர் ஒரு மந்திரம் சொல்லுவார், மங்கல்யம் தந்து நாம் அமதீத அப்படின்னு சொல்கிறாருன்னா நீ விளங்காமப்போன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். புது மாப்பிள்ளைன்னொன்னே மாப்பிள்ளைக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, பொண்ணுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. மாப்பிள்ளை ரூமில் போயாச்சு, இந்த மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டையை போட்டாச்சு. முதல்ல போடுறதுனால கசகசன்னு இருக்குது. பழைய காலத்து ஃபேன் ஒன்று இருக்குது. நம்ம மூர்த்தி கல்யாணத்துக்கு வந்து மூர்த்தினா அந்த ஃபேனை போடுங்கண்ணா, கசகசன்னு இருக்குன்னா ஃபேனு போட்டார். ஃபேனுக்கு இருந்த அறிவு எனக்கு இல்லை. கிறுக்குன்னு சுத்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்கண்ணே, வேறு மாதிரி அர்த்தமாக இருக்குன்னு ஆஃப் பண்ணார். அப்போ அந்த ஃபேன் உள்ள கிறுக்கேன் அப்படிங்குது. அதை விட ஐயர் ஒரு வார்த்தை சொன்னார், மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க நல்ல நேரம் முடிய போகுது, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க நல்ல நேரம் முடிய போகுதுன்னு. அதோட மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இந்த கோட் அடிக்கிறல பேடு அது மாதிரி தவுள் அடிப்பாங்க, அது ஒரு சவுண்டு கொடுக்கும். அதை நல்லா மாப்பிள்ளை கல்யாணத்தில் உட்காந்துருக்க மாப்பிள்ளை கவனிச்சான்னா அவனுக்கு புரியும். அந்த சவுண்ட் என்ன தெரியுமா, இப்போ அடிக்க சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் முடிஞ்ச ஆடிங்க. மாட்டிக்கிட்டா 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 மாட்டி. அடுத்தது ஜாட்ரா, உனக்கு சங்கடம் எனக்கு சங்கடம், உனக்கு சங்கடம் எனக்கு சங்கடம். ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரி நைனார் மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பார். அவருக்கு இருக்கிற அறிவு வேறு யாராவது உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அவர் தான் சொல்லுவார், மாப்பிள்ளை க்ளோஸ், மாப்பிள்ளை க்ளோஸ் அப்படிம்பார். அதாவது நான் என்ன நினச்சிக்கிட்டேன், என் பொண்டாட்டி பக்கத்தில் நெருங்கி நிற்க சொல்கிறார் போலுக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் வேறு அர்த்தத்தில் சொல்கிறார், இதோட நீ க்ளோஸரா
அச்சாரு பாருங்க. ஏன்னா அவருக்கு சொல்லியிருப்பார்ல ஃபோட்டோகிராஃபர், மாப்பிள்ளை கடைசியாக தெரியுங்கன்னு அவருக்கு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அது எல்லா ஆம்பளைகளுக்கும் நடக்கிறது தானே. அதுக்கப்புறம் இப்போ தான் சிரிக்காராம். ராத்திரின்னு ஒன்று வந்து தான் நினச்சி அதை மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா இந்த அம்மா ஒரு ராத்திரிக்காக சொல்லும், அந்த ராத்திரியை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். வந்தா வீட்டுக்காரி, ஏங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னா, பிடிச்சிருக்குன்னு. ஏன்ட்ட உங்களுக்கு பிடிச்ச அம்சம் என்னங்க அப்படின்னா, நான் சொன்னேன் எல்லா ஆம்பளைங்களும் சொல்கிற மாதிரி, ஏம்மா பெண்களுக்கு கூந்தல் அழகு, உன்கிட்ட பிடிச்சதே உன்னுடைய கூந்தல் தான் அப்படின்னு. கலட்டி மாட்டிட்டாயா இப்படின்னா அப்படி மாட்டிட்டா. சௌரி முடி வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. மேக்கப் ஒரு நாள் மேக்கப் போகணுன்னா பியூட்டி பார்லர் கூப்பிட்டு போயிட்டேன். வெளியே ஆம்பளைங்க உட்காந்துருக்கிறதுக்குன்னே ஒரு 10 சேர் போட்டிருப்பான். நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், ஆம்பளைங்கள்லாம் நாங்கள் உட்காந்துருக்கோம். உள்ள 4-5 பொம்பளைங்க போயிட்டாங்க, மேக்கப் போடுறதுக்கு போயிட்டாங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு கதவு திறந்தது. 4 பொம்பளைங்க வெளியே வந்தாளுங்க. எவன் என் பொண்டாட்டின்னே தெரில, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. அப்புறம் பிடிச்சிக்கிட்டான். நாங்கள் அத்தான் ஒரு 250 ரூபா கொடுங்க, கொடுக்கணும்னு. அதுலேருந்து பிடிச்சிட்டோன்னு வைங்களா. வாழ்க்கையில் திருமணத்திற்கு முன்னாடி இருந்த மகிழ்ச்சின்றது நிறைய இருக்குது. விளையாட்டுகள், பம்பரம் விளையாண்டது, காத்தாடி விளையாண்டது, பாண்டி விளையாண்டது, பல்லாங்குழி விளையாண்டது, ஆற்றுல வாய்க்காலில் ஆற்றுல மேலேருந்து குதித்து நீச்சல் அடித்தது, எத்தனையோ கோலி விளையாட்டு, எத்தனையோ விளையாட்டுகள் போயிட்டு. பெண்களுக்கு இந்த ஸ்கிப்பிங் ஆடுறது, நொண்டி தாண்டுறது, என்ன எவ்வளவோ விளையாட்டுகள் போயிட்டு. முதல்ல சந்தோஷம் போயிட்டு. ஆனால் மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா பின்பா என்பதுதான் அருமையான கேள்வி. திருமணத்திற்கு பின்புதான் என்கிற அணியை முதல்ல நான் தொடங்கி வச்சு பேச அழைக்கிறேன். அதற்கு பிறகு இவர்கள் வரிசையாக பேசுவார்கள். ஒவ்வொரு பேச்சாளரும் பேசி முடித்தோன்னு ஒவ்வொரு பாடலை நான் பாட சொல்கிறேன். கல்யாணத்திற்கு பின்பு கோமதி கிருஷ்ணமூர்த்தி வாங்க, நல்ல கைத்தட்டு கொடுங்க இந்த அம்மாக்கு. பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பச்சறுத்து நின்றவர்க்கும் சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் இந்த உலகில் இறைவன். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் உடலிலே உயிரிலே உணர்விலே கலந்திருக்கும் தாய் தமிழுக்கும் என் தலைவணக்கம். முக்கொடி கட்டி நின்று முரசு கொட்டி நின்று முத்தமிழ் தனை வளர்த்த மூவேந்தர் வழி நின்று நெல்லையின் முத்தாக நம் நாட்டிற்கு விலை உயர்ந்த சொத்தாக பட்டிமன்றத்தின் வளர்ச்சிக்கு வித்தாக இருக்கும் எங்கள் அண்ணன் நடுவர் அண்ணன் பாமணி ஐயா அவர்களுக்கு என் அடுத்த வணக்கம். எப்போதும் உண்மையை மட்டுமே பேசும் எங்கள் அணிக்கும் ஒருபோதும் உண்மை அறியா எதிரணிக்கும் நம் இசை கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த ஊரில் உள்ள நெஞ்சார்ந்த ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். மண்ணு வீசு வாசனையும் எங்க மக்களோட யோசனையும் இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தாத்துக்கு சீமையோட கதை இருக்கு. வாய்க்கா வரப்பு பாட்டு பாடும் மயிலு வலிய மறைச்சு ஆட்டமாடும் எங்க திரிபுர அம்மன் கோயில சுத்தி இந்த கரகம் எல்லாம் ஆடி வரும். குத்தி வச்ச பச்சரிசி கொஞ்சம் கூட சேர்த்த அச்சு வெள்ளம் பொங்க வச்சு பாடலனா எங்க பொழுதும் கழிஞ்சு போகாதையா. தன்னை நானே தானே நானே தன்னை தன்னை நானே தானே நானே தன்னை நானே தானே நானே தன்னை தானே நானே தானே நானே. நடுவர் அவர்களே, புத்தகம் அமைதியா இருக்கும், ஆமா, அத படிச்சவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. பாட்டில் அமைதியா இருக்கும், பாட்டில் அத குடிச்சவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. பணம் அமைதியா இருக்கும், அத வச்சிருக்கிறவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. பணம் அமைதியா இருக்கும், அத சுத்தி எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்ப நாங்கெல்லாம் போனோமா? சாச்சா, உங்களை அப்படி சொல்லுவோம் நடுவர் அவர்களே. எதிரணியில எங்க மூர்த்தி அண்ணன் இருக்காங்களே, மூர்த்தி அண்ணன் ஒரு வக்கீல். ஆனா வீட்டுல எங்க டீச்சர், அவங்க வைஃப் என்னோட டீச்சர், அவங்க தான் ஜட்ஜு. அச்சா,
இதை விட வேற என்னையா? ச்சே, நீங்க 1000 ஆர்குமெண்ட் பண்ணீங்கய்யா. உங்க வீட்டம்மா தான். முடிவு வந்து வீட்டம்மா தான். நடுவர் அவர்களே, இப்படிதான் என்னோட பிள்ளை வந்து அன்னைக்கு அப்பா ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அம்மா ஒரு விஷயம் சொல்லுது, அப்ப நான் யார் சொல்றத கேட்கணும் அப்படின்ச்சு. அப்ப எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, நானும் உங்க அம்மாவும் ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒரே பதில் சொல்றோம், இப்ப நீ இதை செய்யிட்டு ஒரே மாதிரி பதில் சொல்றோம்னா நீ கண்டிப்பா ஏன் சொல் பேச்சுதான் கேட்கணும். இது உங்க அம்மா சொல்றதும் நான் சொல்றதும் வேற வேற இருந்துச்சுன்னு வை, கண்டிப்பா நீ உங்க அம்மா சொல் பேச்சுதான் கேட்கணும் அப்படின்னு. ஏன் தெரியுமா? அதாவது எங்க மொத்தத்துல என் பிள்ளை ஏன் சொல் பேச்சுதான் கேட்கணும்ங்கறது எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு. அதே மாதிரி எல்லா வீட்டுல வந்து ஜட்ஜா இருக்கிறது எங்க டீச்சர், அங்க வாதாட முடியாம தோத்து போய் இங்க வந்து வாதாடிக்கிட்டு. அன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்காட்ட தெரியாதனமா ஒரு பாட்டு 2 வரி தான் பாடினங்கா. என்ன பாட்டு? உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, இதான் பாடினேன். அவன் அங்க இருந்துக்கிட்ட நீ தான் சமையல்காரனே, அப்புறம் என்ன உப்பா சர்க்கரையான்ட்டான். அதே மாதிரி நம்ம மாஸ்மதன் எப்படியாச்சும் நயன்தாரா கூட நடிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு ஒத்த கால்ல நின்னு கடைசியில அந்த படத்துல ஒரு 3 சீன் நடிச்சுட்டு விஜய் டிவிக்கு ராஜ் டிவிக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்து அவர் படத்தையே போட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் சொல்லிலாம் போடுவாங்களாமா, நீங்க வேற. நடுவரே உங்களுக்கு தெரியாது, இப்படி சுத்திக்கிட்டு ஒரு 2 பேரும் வந்து திருமண வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இளநீலையும் தண்ணி இருக்கும், பூமியிலையும் தண்ணி இருக்கும். இளநீலையும் தண்ணி இருக்கும், பூமியிலையும் தண்ணி இருக்கும். அதுக்காக பூமியில ஸ்டா போட முடியுமா, இளநீல தான் போர் போட முடியுமா? மட்டுமா இதுக்கு மேலலாம் நம்ம நடுவரே அதுதான் உண்மை. அதாவது என்னதான் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தண்டச்சோறு உதவாக்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதே தண்டச்சோரை வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு வடபாயாசத்தோட விருந்து வைப்பாங்கன்னா உங்களுக்கு மரியாதை எப்ப கிடைக்கும்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். தெரிஞ்சுக்கிடுங்க. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி ஒரு பையன் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்களா? விருந்துக்கு வேற விருந்துக்கு தான் போவாங்க. அதனால எல்லாமே தெரிஞ்சும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி கிடையாதுன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, நீங்க சொன்னீங்க உங்க அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்கக்கா, எதிரணியில சொல்லும் போது சொல்லுவாங்க வீட்டுக்காரு, நாளா வந்து எங்க வீட்டுக்காரு பேரெல்லாம் வந்து சொல்லுவேன். அதானே பார்த்தேன், என்னடா சொல்றாங்க. ஏன்னா அதாவது எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நான் சொல்லும் போதுதான் உங்க பேரே அழகா தெரியுதுன்னு சொல்லுவார். ஓ, நீங்க சொல்லும் போது கண்டிப்பா. அதுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், 4 வரிகளை கொண்டது ஜப்பானின் தேசிய கீதம். 4 வரிகளை கொண்டது ஜப்பானின் தேசிய கீதம், ஒரே ஒரு வார்த்தையை கொண்டது என் காதல் கீதம், அது உன் பெயர் தான் அப்படின்னு சொல்லுவேன். பாவம், உங்க வீட்டுக்காரர் உண்மையிலேயே பாவம் தான், வேற வழியே இல்ல, என்ன பண்ண முடியும்? நடுவர் அவர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்டா அன்பு அதிகரிக்கும். நடுவர் அவர்களே, எப்படிமா கூப்பிடணும் சொல்லுங்க. இப்போ ஒரு பொண்ணு பேரு உமா மகேஸ்வரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் உமா மகேஸ்வரிங்க வா, ஏன் உமா மகேஸ்வரி தண்ணி கொண்டு வா, ஏன் உமா மகேஸ்வரி சாப்பாடு போடுன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு எரிச்சலா வந்து எப்படி கூப்பிடணும்? உம்முக்குட்டி, ஏன் உம்முக்குட்டிங்க வா, அதாவது செல்லமா கூப்பிடணும். செல்லமா. இப்போ ஒருத்தங்க பேர் வந்து செண்பக பாண்டி செண்பகேஸ்வரி அப்படின்னு இருந்துச்சுன்னா செண்பா அப்படின்னு கூப்பிடணும். மகாலட்சுமி அப்படின்னு இருந்துச்சுன்னா மகா, கோமதி அப்படின்னு இருந்துச்சுன்னா கோம்ஸ். இப்போ இந்த அம்மா சொல்லுது உமா மகேஸ்வரிய உமா மகேஸ்வரி அப்படின்னு கூப்பிடக்கூடாதான், குட்டின்னு கூப்பிடணும். மீனலோச்சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன் மீனலோச்சனி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா வருவாளா? எப்படி கூப்பிடணும்? மீனு, மீனலோச்சனிய மீனு குட்டின்னு கூப்பிடணுமா? என் வீட்டுக்காரி பேர் வந்து மங்களேஸ்வரி, மங்கி. அப்ப எப்படி உங்க வீட்டுல மகிழ்ச்சி இருக்கும்? மங்கி குட்டி. என் கூட பட்டிமன்றத்துக்கு ஒரு சொர்ணவல்லின்னு ஒரு பொண்ணு வருதுண்ணே, சொரி அப்படி கூப்பிட முடியுமாம்மா? மங்களேஸ்வரிய மங்கினா கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடணும்? மங்ஸ். வா, மங்ஸ். செல்ல பேர் வச்சு கூப்பிட கத்துக்கணும். தெரிஞ்சுக்கிடுங்க. ஒண்ணுமே தெரியாம கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி இல்லன்னு சொல்றாங்க. என்னது இது? நடுவரே, அதாவது நீங்க நாடகத்தை பத்தி சொன்னீங்க. எங்க வீட்டுல அப்படிதான். அன்னைக்கு ஒரு நாள் பாக்கியலட்சுமி சீரியல்ல முக்கியமான கட்டம். ஆமா, நான் பாத்துட்டு இருக்கேன், வேற வழியே இல்ல. விதி, ஆம்பளைகளுக்கெல்லாம் விதி எதுன்னா சீரியல் பாக்குறதுதான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம், கோபிக்கும் ராதிகாக்கும் கல்யாணம். அதுல பாக்கியலட்சுமி சமைக்க வர, நான் உட்காந்து இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டு இருக்கேன், ரிமோட்டை கேட்காரு.
ஒரு யார் வீட்டா இருந்தாலும் கோவம் வருமா வராதா? கண்டிப்பா. ஐயோ கோவம் எனக்குலாம் பயங்கர கோவம். யாரா இருந்தா உங்களுக்கு வருமாக்கா? வரும்ட்டாங்க. டிவி உடைச்சல ரிமோட் உடைச்சல. நான் வந்து ஒரு பேச்சாளர். அதனால என்னோட திறமைய பேச்சுல தான் காமிப்பேன். என்ன சொன்ன தெரியுமா? யாரை கேட்கிறீர் ரிமோட்? எதற்கு கேட்கிறீர் ரிமோட்? எங்களுடன் சீரியல் பார்த்தீர்களா? குக் வித் கோமாளி பார்த்தீர்களா? அல்லது அங்கு கொஞ்சம் விளையாடும் நம் குழந்தைகளுடன் சோட்டா பீம் பார்த்தீர்களா அப்படின்னு. அவர் என்ன ஓட்டரா விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமோட் கேட்கவே மாட்டாரா? மாட்டாரியா? ஏன் கேக்குறாரு? ஆனாலும் வருத்தத்துல ஒரு வார்த்தை சொன்னார். என்ன? நீ உட்கார்ந்திருக்கிய அந்த சோஃபா அது நான் வாங்கினது, அது என்னோடது. நீ அந்த சோஃபால ஒரு தட்டுல வச்சு மாம்பழத்தை வெட்டி வெட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிய அந்த தட்டு நான் வாங்கினது, அதுல உள்ள மாம்பழம் நான் வாங்கினது, இந்த பாத்துக்கிட்டு இருக்க டிவி என்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். எனக்கு வந்துச்சு கோபம். அப்படி இருந்து நான் ரிமோட் எல்லாம் கொடுக்கல. சரி சீரியல் முடியட்டும்ட்டு 2 நாள் அவர்கிட்ட பேசவே இல்லை. மனுஷன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டாரு. பெரிய சந்தோஷமா. வீட்டுக்காரி பேசாம இருந்துட்டான்னு வைங்களேன், ஆம்பளைக்கு நிம்மதியா இருப்பான். நடுவரது அதுதான் தப்பு. நாங்க வந்து லாங்கா அதை விட மாட்டோம். நாங்க பேசாம இருந்து பாப்போம் அதுதான் சந்தோஷமா இருக்காரா மனுஷன் எப்படின்ட்டு. இது டெக்னிக். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போய் மத்தியானம் லஞ்ச் பீரியட்ல தோணுச்சு, செல்ல எடுத்தேன், மெசேஜ் அனுப்புனேன். அதே மாதிரி அன்னைக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டிவி என்னோடது, தட்டு என்னோடது, மாம்பழம் என்னோடது, கத்தி என்னோடது, சோஃபா என்னோடதுன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனேன். என்ன சொன்னாங்க? எங்க வீட்டுக்காரர் பதிலுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்புனார். என்ன போட்டாரு? என்ன மெசேஜ் தெரியுமா? என்ன மெசேஜ்? உயிர் உன்னுடையது தேவி அப்படின்னு. இந்த சந்தோஷம் கல்யாணம் ஆனாதான் கிடைக்கும். அதெல்லாம் அப்பதான் கிடைக்கும். கல்யாணம் ஆகாம யார்கிட்டயாவது உயிர் உன்னுடையது தேவின்னு சொன்னா அவ்வளவுதான். ஆனா இந்த செல்போன் உண்மையிலேயே அருமையான கண்டுபிடிப்பு. உலகத்துல விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி இந்த செல்போன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம ஆட்கள்லாம் பயலுகள்லாம் கண்டபடி பயன்படுத்துறானுங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ஒருத்தன் கல்யாண பத்திரிக்கை நல்லா கேட்கணும், கல்யாண பத்திரிக்கையை ஃபோட்டோ எடுத்து அவன் பையனுக்கு கல்யாணம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டான். இதனையே நேரில் வந்து அழைத்ததாக எண்ணிக்கொண்டு தாங்கள் குடும்ப சகிதமாக சுற்றம் சூழ திருமணத்திற்கு வருகிறது என்று மணமக்களை வாழ்த்தியாரில் வேண்டுகிறேன்னு கல்யாண பத்திரிக்கையை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்டான். எனக்கு கடுமையான கோபம். தமிழர்களுடைய கடைசி பண்பாடு நேரில் போயிட்டு பத்திரிக்கை கொடுத்து ஐயா குடும்பத்தோடு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது. அதையும் இந்த பையன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டான்னு நான் என்ன பண்ணேன், ஒரு 500 ரூபா நோட்டு எடுத்து டேபிள் மேலே வச்சேன். செல்ஃபோன் எடுத்து இப்படி ஃபோட்டோ எடுக்க போனேன். அங்கேருந்து வீட்டுக்காரி வந்தேன். என்ன பண்ணுறியண்ணா? அவன் மரியாதை இல்லாமல் ஃபோட்டோவில் அனுப்பிச்சிருக்கான் கல்யாண பத்திரிக்கையை. நானும் 500 ரூபா நோட்டை ஃபோட்டோ எடுத்து இதையே மொய்யா வச்சுக்கின்னு அனுப்ப போகிறேன்னு. அவள் வந்தா, ஏதாவது இருக்காய்யா? அனுப்புறதே 2000 ரூபா நோட்டை வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புண்டான். எவ்வளோ விவரமாக இருக்கா பாருங்க. நடுவரர்ல அதான் எல்லா இப்போ அந்த 2000 நோட்டு செல்லாதுன்ட்டான். சரி போட்டோ தானே அனுப்புனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவரர்ல இதுதான், ஒரு வீட்டில் வந்து என்னைக்குமே உங்களுக்கு அறிவார்ந்த மனைவி கூட இருக்கும் போது தான் உங்களுக்கு அறிவு வேலை செய்யும். இப்படிதான் அன்னைக்கு ஒரு கசாப்பு கடையில வேலை பார்க்கறவன், அவங்க வந்து தினம் வந்து கசாப்பு கடையில ஒவ்வொரு இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் வாரான், வம்பு பிடிச்சவன், நம்ம மூர்த்தி அண்ணா மாதிரி. தினம் நைட்டு 10 மணிக்கு வந்து அந்த கசாப்பு கடைக்காரன்ட்ட ஏப்பா மூளை இருக்கா அப்படின்னு கேட்கறான். அவரு இல்லையப்பா அப்படின்னு. என்ன உன்ட்ட மூளையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திரும்ப அடுத்த நாள் அதே வில்லங்கம் பிடிச்சவன் நம்ம மூர்த்தி அண்ணா மாதிரி உள்ளவன் அடுத்த நாள் வர்றாரு. அதே கசாப்பு கடைக்காரன்ட்ட ஏப்பா மூளை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்கள அப்படிங்கிறார். என்ன உன்ட்ட மூளையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி தினம் அந்த பார்ட்டி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆளுக்கு கல்யாணம் முடியுது. இவர் என்ன செய்யன்னு தெரியாம அவர் ஒரு நாள் அவங்க வீட்டை மாட்ட சொல்றாரு, இப்படி தினம் வந்து உப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை என்ன செய்ய அப்படின்ட்டு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் இனிமேல இருந்து உங்க கூட கடையில நிக்கிறேன் அப்படின்னோடனே அவங்க மனைவியும் கடையில நிக்கிறான். அன்னைக்கும் அதே மாதிரி வில்லங்கம் பிடிச்சவன மூர்த்தி அண்ணா மாதிரி வராரு. ஏப்பா மூளை இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நம்ம அம்மா சொல்லுது, இவ்வளோ நேரம் வந்தவங்களுக்கு இருந்துச்சு, இப்போ உனக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்லுது. அறிவு பார்த்தீங்களா? இதான் மனைவின்னு ஒருத்தி கூட இருக்கணுங்கிறது. மனைவி இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்கும் அந்த வாழ்க்கை? ராஜா என்பார் மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லையாள ஒரு ராணியும் இல்லை வாழ, அப்படித்தான் இருக்கும். இதே இது ஒரு பொண்ணுன்னு ஒருத்தி உங்களுக்கு மனைவியா வந்தாதான் சந்தோஷம் எல்லாம் கிடைச்சி, ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை அப்படின்னு இருக்க முடியும். அதை விட்டுக்கிட்டு அந்த பாட்டை தெளிவா தானே சொல்றான், ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிகள் யாரும் இல்லைன்னு தான் சொல்றான். நீங்க மனைவி மந்திரின்னு சொன்னீங்களே. மனைவி மந்திரி கிடையாது, மனைவின்னு ஒரு ராணி கூட இருந்தாதான் ராஜாவுக்கு மவுசு.
ஆனா இன்னொரு பாட்டு இருக்கு. நீங்க பாட்டுன்னு பாட்டீங்கன்னா நிறைய பாடிடுவேன். ஏன்னா எல்லாமே இருக்கு. ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளானே கேளு கேளு தம்பி அப்படி இருக்கு பாட்டு. அது என்ன முடிச்சு தெரியுமா? இது சாமி பொட்ட முடிச்சு, அது தாயா மூணு முடிச்சு. அப்படி சாமி போட்ட முடிச்சுல சந்தோஷம் இல்லைன்னு சொல்றவங்க வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு ஆணுக்கு எது சந்தோஷம்? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி வெளியில போறது சந்தோஷமா? புல்லட்ல வேகமா போறது அவன் வாழ்க்கையோட வெற்றியா? கிடையாது. அவனுடைய மனைவி முகத்துல தெரியுது பாத்தீங்களா சிரிப்பு, அந்த சிரிப்பு தான் அந்த ஆண் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வெற்றி. தெரியுமா? மகாகவி பாரதியார்ட்ட கேட்டாங்களாம், உலகமேல எல்லா இடத்துலயும் நீங்க சுத்துறீங்க, உங்களுக்கு எல்லா மொழிகளும் தெரியும், பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த உலகத்திலேயே திகட்டாத விஷயம் என்னன்னு கேட்டப்போ பாரதி சொன்னாராம், எனக்கு இந்த உலகத்திலேயே திகட்டாத விஷயம் என் மனைவி செல்லம்மாவின் சிரிப்பு தான்னு சொன்னார்னா. ஒரு குடும்பம், மனைவி, குழந்தைகள்னு இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. அரியா பருவத்துல அவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? ஒரு அன்னைக்குலாம் எனக்கு பிறந்த நாள் வந்துச்சுக்கா, எங்க வீட்டுக்காரர் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? என்ன கிஃப்ட் தெரியுமா? புடவை எடுத்து கொடுத்தாரா? இல்ல. என்ன கிஃப்டா இருக்கும் தெரியுமா? 2 கிலோ தக்காளி வாங்கி கொடுத்தாரு. 2 கிலோ தக்காளி வாங்கி கொடுத்தாருக்கா. என்னக்கா இந்த விலை விக்கிற வாசில தக்காளி வாங்கி கொடுத்துருக்காருன்னா எப்பேற்பட்ட ஹஸ்பண்டா இருப்பாரு என்னோட வீட்டுக்காரர். 2 கிலோ தக்காளி என்னமா பண்ணீங்க? கரெக்டான கேள்வி. காலையில தக்காளி தோசை, தக்காளி சட்னி, மத்தியானம் தக்காளி குழம்பு, தக்காளி பச்சடி, அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ், அதெல்லாம் சாப்பிட்டு மெய் மறந்து போய் தான் இந்த புடவை எடுத்து கொடுத்தாரு. தக்காளியா இல்ல தக்காளியா சாப்பிட்டு சீக்காளியா போய் என்ன அதான் நடந்திருக்கும். ஆனா ஒரு சாமியார் ஒருத்தர் கைலாய மலையில இருந்தார் சாமி. திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் போயிட்டான். அந்த நீங்க சொன்னீங்கல்ல குடும்பத்துக்கு, திருநெல்வேலியிலேருந்து அங்கே போயிட்டு, சாமி வணக்கம், நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன் அப்படின்னா. என்னன்னு? உங்கள்கிட்ட நான் சீடனா சேரணும் சாமி அப்படின்னா. அவர் சொன்னார், என்கிட்டலாம் நீ சீடனா சேரக்கூடாது, வேண்டாம் அப்படி. இல்லை சாமி, நான் சீடனும் என்கிட்ட நீ சீடனா சேரணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்கிட்ட வந்து கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, நான் என்ன செய்யணும்னா என் கூட வந்து நீ செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இதான் என்னுடைய கண்டிஷன்னாரு. சாமி நான் வாயவே திறக்க மாட்டேன் சாமி, உங்கள் கூட சீடெல்லாம் வச்சுக்கிடுங்கன்ட்டார். சரின்ட்டாப்புல 2 நாள் கூட இருந்தால் 3ஆவது நாள் திருநெல்வேலிக்காரன் பார்த்தீங்களா, அவனால் பேசாமல் இருக்க முடியல. சாமி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்குற சாமி, அதுக்கு மட்டும் போய் சொல்லுங்க அப்படின்னா. சரி கேளுன்னாரு. உங்களுக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாமியாராக போனீங்களா, இல்லை சாமியாராக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஞானம் வந்ததான்னு கேட்டான். அப்படி இப்படி பார்த்தாரு. எனக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் நான் சாமியாராக போனேன். அப்படியே சாமின்னா ரொம்ப ஆச்சரியப்படாத, ஞானங்கிறது என் பொண்டாட்டி பேர், அவள் வந்ததுக்கப்புறம் தான் நான் சாமியாராகவே ஆனேன் அப்படின்னா. அந்த மாதிரி அதெல்லாம் வாழ தெரியாதவங்க நடுவர்களே, வாழ தெரியாதவங்க இருக்கும்போது, அதாவது நீங்க சொல்ற போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுக்கார், அதாவது ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில வந்து நீயா நானான்னு சண்டை போட்டுட்டு இருக்க வாழ்க்கை கிடையாது. நீயும் நானும் கடவுள் கிட்ட போய் ஓம் ஓம் ஓம்னு சொல்றதை விட உங்க வீட்டம்மாட்ட போய் ஆம் ஆம் ஆம்னு சொல்லி பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். விட்டு கொடுத்து வாழ்றது மட்டும் வாழ்க்கை கிடையாது. உங்க மனைவிக்கு 2 தோசை சுட்டு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. சாமியாரா ஏன் போறீங்க? டெய்லி அதான் நடக்கு. அன்னைக்குலாம் எங்க வீட்டுக்காரு ஒரு நாள் வந்து எதுனாலும் எங்க வீட்டுக்காரர் என்னைய கேட்காம ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டார். எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வார். ஆண்களுக்கு வந்து பொதுவா உண்மையாவே சொல்ற, பொம்பளைங்க கேட்கற சொல்றத கேட்டு வாழ்ற வீட்டுக்காரர் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க. வீட்டம்மா சொல்றதை கேட்காம நான் தான் என் இஷ்டப்படி நடப்பேன்னு நடந்தீங்கன்னா அது. வீட்டுக்காரர் என்ன கேட்டாரு? ஒண்ணு இல்ல, காலையில எப்ப எந்திரிச்சாலும் சோப்பை கொண்டா, பிரஷ கொண்டா, துண்டை கொண்டா எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வார். அன்னைக்கு ஒரு நாள் ஏ கோமதி அப்படின்னாரு. சரி நம்ம வீட்டுக்கு, நானும் எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டா வள்ளுவர் மனைவி வாசுகி மாதிரிதான்க்கா, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படியே வந்துருவேன். பால் அடுப்புல இருக்கும், பால் பொங்கி வந்துகிட்டு இருக்கும், நான் போயிருவேன், பால் அப்படியே நிக்கும். சிம்முல வச்சுட்டு வருவேன். அதான் சொல்ல வந்தேன், நீங்களே சிம்முல வச்சுட்டு போனா அப்படியே தான் நிக்கும், அப்படியே நிக்கும். எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு, குளிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே 7-8 தடவை கூப்பிட்டுருவாரு. சோப்பை கொண்டு வா, துண்டை கொண்டு வா, எதையும் மனுஷன் எடுத்துக்கிட்டே போகவே மாட்டார். அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாரு, ஏமா கோமதி எனக்கு ரொம்ப நாளா முதுகு அரிச்சுக்கிட்டே இருக்கு, முதுக கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட அப்படின்னாரு. போட்டு என்னைக்குமே நம்ம கணவனுக்கு வந்து சேவை செய்யறது வந்து வாழ்க்கையில ஆண்டவனுக்கே செய்யற சேவையா நான் நினைப்பேன். கண்டிப்பா நாங்க எல்லாரும் அப்படிதான். அப்படிதானக்கா? அப்படின்னு இது வேற சாட்சி சப்போர்ட்டுக்கு வேற அம்மா கூப்பிடுறீங்க. இந்த எங்க கூட்டங்கள் எல்லாமே வந்து எழுந்தவன கணவனை தொழுதமோ இல்லையோ, கணவனை தொழுதுட்டு தான் எந்திக்கவே செய்வோம். இதெல்லாம் ஓவர்.
இதெல்லாம் வந்து ஓவர். நானு என் வீட்டுக்காரி காலையில் நான் படுத்துருப்போம்னே, வீட்டுக்காரி எந்திரிச்சு வாசல் அடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிதி, மணி என்ன 7 ஆகுது என்ன சொல்லு அப்படிங்க. இப்போ காலம் மாறி போச்சு, நம்ம தொட்டு கும்பிடுதான். போங்கம்மா நீங்க வேற. நடுவர்களே புலி வந்து பதுங்கிறது பாயறதுக்கு தான். தொட்டு கும்பிட்டாலே வீட்டுக்காரர் வந்து கரெக்ட் ஆயிருவாரு. சோ போட கூப்பிட்டாரு. அவனே முதுகு தேய்ச்சி விடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து நல்ல முதுகெல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டேன். அப்ப எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, இவ்வளவு நல்ல முதுகு தேய்ச்சி விடுறியே, இந்த கலையெல்லாம் நீ வித்தையெல்லாம் எங்கம்மா கத்துக்கிட்ட அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ரொம்ப ஒண்ணு பீத்திக்கிறாதீங்க, நான் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல எரும மாட்டேன் நான் தான் தேய்ச்சி குளிப்பாட்டுவேன், அதுல கிடைச்ச பக்குவம் தான் இருந்தேன். அப்ப வீட்டுக்காரர் எரும மாடா அப்படிலாம் என் வயல நான் சொல்லுவேனா? கணவரை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். எரும மாடா நினைக்க மாட்டேன். நல்லா கவனிச்சு பாத்தீங்களா அண்ணாச்சி, இந்த டிவியில விளம்பரம் போடுவான், நல்லா கவனிச்சு பாருங்க. ஆம்பளைங்க குளிக்கிற விளம்பரத்தையும் பொம்பளைங்க குளிக்கும் விளம்பரத்தையும் போடுவான். ஆம்பளைங்க குளிக்கிறதுக்குன்னு ஒரு சோப்பு தான் விளம்பரம் வரும், லைபாய் ஆரோக்கிய வாழ்வு தனி தருவது லைபாய் எவிடமோ ஆரோக்கியம் அவிடமே. அவன் பாத்ரூம் நின்றுக்கிட்டு துவைச்சிக்கிட்டு இருப்பான். இந்த லிரில் சோப்புக்கு ஒரு பாட்டு விடுவான், குக்கைநக்கல் அருவியில் அவன் குளிச்சுக்கிட்டு இருப்பான். பொம்பளை குளிக்கிறத ஓப்பனா காட்டுவான், ஆம்பளை பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருப்பான் சோப் போட்டு. லைஃப் பாய் சோப் அதான் விற்க மாட்டேங்கி, வேற ஒண்ணு இல்லை. என்ன விற்க மாட்டேங்கி? லைபாயா? நடுவர் அவர்களே, என்னைக்குமே வாழ்க்கையில கணவன் மனைவி, அன்னைக்கெல்லாம் என்னுடைய பொண்ணு வந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்கா, அப்பா உங்களுக்கு சின்ன வயசுல யார பிடிக்கும், இப்ப யார பிடிக்கும்ட்டு. நம்ம மதன்ட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான், சின்ன வயசுல எனக்கு வந்து குஷ்புவை பிடிக்கும், இப்ப நயன்தாராவை பிடிக்கும் சொல்லியிருப்பான். ஆனா எங்க வீட்டுக்காரர் அப்படி சொல்லல, சின்ன வயசுல என்ன பெத்த எங்க அம்மாவை பிடிக்கும், இப்போ உன்னை பெத்த உங்க அம்மாவை பிடிக்கும்னு சொன்னாருனா, அந்த அளவுக்கு வாழ்க்கை வாழ்றோம்னா அந்த வாழ்க்கை தான் நிறைவான சந்தோஷம். சின்ன பிள்ளையில உட்காந்து கபடி ஆடிக்கிட்டு கோழி விளையாடிக்கிட்டு இதுல என்ன சந்தோஷம் இருக்கு? வீட்டுல வந்து கணவன் மனைவி குழந்தை, ஒவ்வொரு ஆணுக்கும் என்ன சந்தோஷம், தன்னுடைய சாயல்ல ஒரு குழந்தை தன்னுடைய கையில இருக்கும்போது, அதாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம்னாலும் அருவருப்பு படுவான். தனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைக்கு கால் கழுவி இப்படி எல்லா வேலையும் ஒரு ஆண் பாக்குறான்னா அதுக்கு காரணம் என்ன? அது ஒரு மகிழ்ச்சி நடுவர் அவர்களே. அந்த மகிழ்ச்சியெல்லாம் இப்ப யாருக்கும் புரியறதே கிடையாது. அதாவது நான் உண்மையா அப்படிதான் நினைச்சேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை தான் சந்தோஷம் அப்படின்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம சொல்றதை கேட்கிற மாதிரி இப்படி நமக்குன்னு ஒருத்தர் கிடைச்சாருன்னா எவ்வளவு சந்தோஷம். அது சொல்லுங்க வச்சு செய்றீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்காரிகள்லாம் வீட்டுக்காரர் நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்காரங்க நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. எங்க வீட்டுக்காரர் துண்டை எடுத்து தோல்ல போட்டாருன்னு வச்சுக்கோங்கக்கா, வீடு பெருக்க போறாருன்னு அர்த்தம். அதே துண்டை எடுத்து இடுப்புல கட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், பாத்திரம் கழுவ போறாருன்னு அர்த்தம். அதே துண்டை எடுத்து தலையில கட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன், துணி துவைக்க போறாருன்னு அர்த்தம். அந்த துண்டை எடுத்து அப்படியே உதறி கொடியில காய போட்டாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? வீட்டை விட்டு ஓட போறாருன்னு அர்த்தம். ஏன் நடுவர்களே, நாங்க எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்டு இவ்வளவும் பண்ணிட்டாருன்னா துண்டை எடுத்து உதறி போட்டாருன்னா இதோட மாவன் ஓடிடுவான். இன்னைக்குள்ள வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தம். சந்தோஷமா போயிடுவாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமா ஒரு வீட்டு வேலைகளை பகிர்ந்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். நடுவர்களே, கடைசியா ஒண்ண மட்டும் சொல்லிக்கிறேன், அதாவது கல்யாணம் ஆரம்பிக்கிறதுல இருந்தே ஒரு சந்தோஷம் தான். கல்யாணத்துல எல்லாருக்குமே தெரியும், முறுக்கு லட்டெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அதுலயும் ஒரு தாத்பரியம் இருக்கு, என்ன தெரியுமா? உனக்கு மாமியார் வந்து முறுக்கிட்டு இருப்பா, அங்க நாத்தனார் முறுக்கிட்டு இருப்பா, இப்படி எல்லாவங்களும் அங்க இருக்கிறவங்க முறுக்கிட்டு இருந்தாலும் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? லட்டு இருக்கு பாத்தீங்களா, லட்டு, அந்த லட்டை என்ன இடிங்க எப்படி போட்டு நொறுக்குங்க, லட்டு எப்படி இருக்கும்? பூந்தியா ஆகி இனிப்பா இருக்கும். அப்படி நீ உன் வாழ்க்கையில இனிப்பா குடும்பத்தை கொண்டு போகணுங்கிற தாத்பரியத்துல அந்த லட்டு முறுக்கெல்லாம் கொடுத்து விடுறாங்க. அப்படி வாழ்ற அந்த வாழ்க்கை தான் சந்தோஷம். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்றத பார்த்து ரசிச்சு, ஏன் ஒண்ணும் இல்ல, இந்த சின்ன பசங்களுக்குலாம் இப்ப இந்த சின்ன பசங்களா இருக்கும்போது மகிழ்ச்சி கிடையாது. தன்னோட அக்காக்கு கல்யாணம் முடிஞ்சு மச்சான்னு ஒரு பதவி கிடைக்கும் தெரியுமா? அந்த அக்காக்கு ஒரு குழந்தை பிறந்து தாய் மாமான்னு ஒரு பதவி கிடைக்கும் தெரியுமா? அதுலதான் மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு சும்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி, பின்னாடி மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? கலா பின்னாடி ரேகா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதானே. கலா யாரு, ரேகா யாருமா? அதெல்லாம் வந்து ஃப்ளோல வருதியா, ஒரு ஃப்ளோல வருது. அதெல்லாம் பூர்த்தி என்ன கேட்டுவாங்க, கலா பின்னாடி ரேகா பின்னாடியா? ஆமா. அத விட்டு ஒரு அவ ராஷ்மிகா, ஒரு இப்ப இருக்கால கீர்த்தி சுரேஷ், அது வந்து தம்பி
சரி. எனவே அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை வந்து சந்தோஷம் கிடையாது. நிறைவான மகிழ்ச்சிங்கிறது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கை தான். நம்மளுடைய அதாவது இந்த தலைமுறைக்கு அடுத்து பேரன் பேத்தின்னு தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அதை பார்க்கிற அந்த தாத்தா பாட்டிக்கு இருக்கிற மகிழ்ச்சி, அந்த நிறைவான வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைக்கவே கிடைக்காது. எப்பயுமே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பிறகுதான் என்று கூறி நன்றி கூறி விடை பெறுகிறேன், நடை போடுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. இந்த ஆச்சி தாத்தா அப்படிங்கிறதுக்கு நல்ல நம்ம பெரியவர்கள் வந்து அருமையான அந்த உறவுக்கு பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க. தாத்தா அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே? 2 தாய்க்கு சமமானவன் தாத்தா. தாய் தாய் அப்படின்னு சொல்லி 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 மருவி தாத்தா தாத்தான்னு ஆயிட்டு. அதை தான் பெரியவருக்கு 2 தாய்க்கு சமமானவன் தாத்தான்னு சொன்னது. ஆட்சின்னு சொன்னது என்னமா, அந்த காலத்தில் ஆய்ச்சி அப்படின்னா பாதுகாப்பவள்னு பொருள். ஆட்சின்னு சங்ககால இலக்கியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பவள், அரவணைப்பவள், பேணுபவள்னு பொருள். எனவே தான் ஆய்ச்சி அப்படிங்கிறத சொல்லி தான் மாற்றி மாற்றி ஆட்சி ஆட்சின்னு ஆகி சென்னையிலலாம் ஆயான்ற அளவுக்கு வந்துட்டுன்னு வைங்களேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி இவரை நான் பேச வர்றேன். ஒரு 80 வயது பெரியவர் பணக்காரர், நல்லா கேளுங்க. 80 வயது பெரியவர் பணக்காரரு, மைல்டாக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்றார். டாக்டர் வந்து 4 நாள் ஐசியூ வார்டில் அவரை படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்துகிறார். 4 நாள் கழித்து அவர் குணமாயிட்டு. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறார், நல்லா கேட்கணும் பெரியவங்கள்லாம். டாக்டர் வந்து சொல்கிறாரு, ஐயா 4 நாட்கள் ஆகிட்டு உங்களுக்கு பூரணமாக குணமாயிடுச்சு, உங்கள் உயிரை காப்பாற்றிட்டோம், நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம் அப்படின்ட்டார். பெரியவர் படுக்கையை விட்டு இறங்கிட்டு கிளம்ப போகும்போது டாக்டர் வந்து பில்லை கொடுக்குறாரு. என்னதுன்னார், உங்களுக்கு 4 நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பில்லு பெரியவரே அப்படின்றாரு டாக்டர். அதில் பார்த்தா 4 லட்ச ரூபா பில்லு தொகை போட்டிருக்கார். 4 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு 4 லட்ச ரூபா போட்டிருக்காரு. பணக்காரர் இந்த பெரியவர் சிரித்தார். சிரித்த உடனே டாக்டருக்கு வெக்கமாக போச்சு. ஏன் பெரியவரை சிரிக்கிறீங்க? 4 நாள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தது வந்து 4 லட்ச ரூபா போட்டிருக்கேன், ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுதா? அப்படி ஜாஸ்தியாக தெரியுதான்னு சொல்லுங்கள், ஒரு 10,000 20,000 நான் வந்து குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் அதுக்கு சிரிக்கல டாக்டர். அந்த பெரியவர் சொன்ன பதிலை பாருங்கள். நான் அதுக்கு சிரிக்கல டாக்டர், 4 நாட்கள் என் உயிரை காப்பாற்றினதுக்கே நீங்கள் 4 லட்ச ரூபா ஃபீஸ் பில்லு போட்டிருக்கீங்களே, 80 வயசு வரைக்கும் எம்பெருமான் என்னை காப்பாற்றிருக்கிறாரு, அவருக்கு நான் என்ன ஃபீஸ் கொடுக்குறதுன்னு தெரியலையே அப்படின்னார். ஆனால் பெரியோர்களே, அதுக்கு ஒரு ஃபீஸ் ஒன்று என்ன தெரியுமா? இறைவனுக்கு நாம் செய்கிற தொண்டு என்பது தான் இறைவனுக்கு நாம் தரக்கூடிய ஃபீஸ் பில் என்பதை மறந்து விடாமல், அடுத்ததாக திருமணத்திற்கு முன்பு தான் ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. 4 அன்பில்கள் ஒன்றான கூடு, 4 அன்பில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காக்கும் செல்வம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காக்கும் செல்வம். அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2. ஆனந்தம் விளையாடும்
மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் ஏதேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் ஏதேது உலகம். எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்பில்கள் ஒன்றான தூணு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல 2 விழி காக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. நீதானே எங்கள் திருக்கோவில் விளக்கு, நீ இல்லை என்றால் தெரியாது கிழக்கு. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்பில்கள் ஒன்றான தூணு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.